துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாச பலன். அன்பிற்கினிய துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு சற்று நன்மை தரும் மாதமாக இருக்கிறது. இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள், பட்ட கஷ்டங்கள் இந்த மாதம் மாறப்போகிறது. தாங்கள் ஒரு இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தீர்களானால் உங்களுடைய முதலாளிகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். சில கட்டளைகளுக்கு கீழ்ப்பட்டு நடக்க நேரிடும். வயதில் முதியோர்களுக்கு மரியாதை மரியாதை கொடுத்து நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்து வந்த இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஆக சனி ஈஸ்வரவான் வாக்கிய கணிதப்படி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலும் திருக்கணிதப்படி 6ஆம் இடத்திலும் இருக்கிறார். எத்தனையோ கன்னி ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி ஈஸ்வரவான் இந்த ஆண்டுகளில் கடினமான வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை, கை கால் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை அதிகமாக தந்திருக்கிறார். அப்போ செவ்வாய் சாரத்திலும் ராகு சாரத்திலும் அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லக்கூடிய குரு சாரத்தில் 6 குடிய சாரத்தில் தான் பயணிக்கும் பொழுது அம்சத்தில் அவர் மிதுன வீட்டில் இருக்கும் பட்சத்தில் அதிகபட்சம் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளைத்தான் அதிகமாக கொடுத்திருக்கிறார். நவாம்சத்தில் ஒரு நவ அம்சம் என்று சொல்லக்கூடிய பாணியில் பூரட்டாதி 3ஆம் பாதம் கும்ப வீட்டிலே இருக்கிறது. அம்சத்தில் கும்பத்துக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதனத்தில் இருக்கும்போது அப்ப வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை சந்தித்திருப்பார்கள். கன்னிராசிக்காரர்களுக்கும் அடி வயிற்றில், மேல் வயிற்றில் பல பிரச்சனை சந்தித்திருப்பார்கள். அதே போல துலா ராசிக்காரர்கள் அதிகமான பிரச்சனையை சந்தித்திருப்பார்கள். அப்படி இல்லை என்றால் பூர்வீகத்தில் பல பிரச்சனையை சந்தித்திருப்பார்கள். அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் பல பிரச்சனையை சந்தித்திருப்பார்கள். இந்த மாதம் பாதகாதிபதி அவருடைய பாதக ஸ்தானத்திலே, அவருடைய சொந்த வீட்டிலே அமையும் போது சில சிக்கல்களை சந்தித்து மீண்டு வருவார்கள். ஆக துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் சீனிவாசனை வழிபாடு செய்தால் நன்மை அடைவார்கள்.